மரணம் சாவு. அது நேரம் பைய பைய கொஞ்சம் கொஞ்சமா உடல்லையும் அது தாக்கத்தை செலுத்தி ஆனா உடல் ரீதியாயும் சாகடிச்சுது. அதனால அதை நாம சொல்லுவோம் பிசிக்கல் டெத், உடல் சாவு. அதாவது ஆத்மா சரீரத்தில இருந்து பிரிக்கப்படுதல். இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள்ல நடந்தது. 6ஆம் நாள் செய்த ஒப்பந்தம் கொஞ்ச நாளுக்குள்ள உடைஞ்சது. உடைஞ்ச அண்டைக்கே ஆண்டவர் சந்திக்க வர்ற மாதிரி வர்ற அப்படி வரைக்கல. இதான் பிரச்சனை. ஆண்டவர் சந்திக்க வர்றது பொதுவாக எங்களுக்கு ஓய்வு நாள்ல அப்பாயின்மெண்ட்ல. அதனால அப்பாயின்மெண்ட் டே இதெல்லாம் அன்றைக்கும் வந்திருக்கிற வரைக்க இதுகள் ஒழிச்சு கொண்டு இருக்கிறேன். அவ ஓய்வு நாள் எல்லாம் கெத்தட்ட நாள். ஏன்னா கெத்த சும்மா ஒவ்வொரு நாளும் வந்து ஹஜ்ஜில் போறவர் இல்லை. அவர் அப்பாயிண்ட் பண்ணின டேட்ல அவர் வர்றது. அதனால திரும்பவும் அந்த வீழ்ச்சி அது வெளிப்பட்டது ஒரு ஓய்வு நாள்ல தான். சோ அன்றைக்கு உடனடியா செத்துச்சினம், பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சரீரத்துல செத்துச்சினம். அதாவது அது டிஃபார்ம் ஆக தொடங்கிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சாகிற சிதைவுகளுக்கு போக தொடங்கிச்சு. அப்படியும் 930 வருஷம் விட்டவர். அது அவற்ற சுத்த கிருபை, அவற்ற காமன் கிரேஸ். ஏண்டா தான் படைச்ச பிளானின் படி பூமியில இனி தெரிஞ்சு கொள்ளப்பட்டியாக்கள் பிறக்கணும், அதுக்கு வாழணும் இல்ல, அப்புறம் சேத் பிறக்கணும். உடனே சாப்பிடணும், அப்புறம் அடுத்ததுல எல்லாம் பாருது. அதனால ஆண்டவர் பிளான் பண்ணி அவனை கிருபையால இன்னும் விட்டவர். ஆனா கட்டாச்சாவான், செத்தான், உடனடியா செத்தான். ஆவிக்குரிய ரீதியில கொஞ்சம் கொஞ்சமா செத்தான், சரீர ரீதியில பிறகு நித்தியமா செத்தான். இல்ல இனி உயிர்த்தெழுதல் இல்ல, உயிர்த்தோடு எழும்பி நியாய தீர்ப்பில உடம்பும் ஆவியோடையும் சேர்த்து நரகத்துக்கு போறது, ஆத்மாவோடையும் சேர்த்து போறது நித்தியமான மரணம். இல்ல அதுல நித்திய மரணத்துக்குள்ள ஆதான் போவ. அதுல ஆண்டவர் சொன்னது ஆண்டவர் மாத்த இல்லை. ஒப்பந்தம் உடைச்சா அதுக்குரிய தண்டனை. சில பேர் இதுகளை விளங்காத யாக்கள் ஒரு 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 கேள்வி ஒன்றை போட்டு இருந்துச்சுன்னா, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதையே மன்னிக்காத உங்களோட கலவிடாத உங்களோட பாவத்தை மன்னிக்க போறாரு. எப்படி இருக்கு? ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதையே மன்னிக்க முடியாத உங்களோட கடவுளை பாவத்தை மன்னிப்பாரு. அவங்களுக்கு அந்த ஆப்பிளுக்கு பின்னால என்ன இருந்தது உண்டு, யார் ஆப்பிள் சாப்பிட்டது உண்டு, அந்த அவர்களுக்கு தெரியாது. இந்த பின்னுக்கு இருந்த ஒப்பந்தம் என்ன, அவன் ஆற்ற மகன், அதனால எப்படிப்பட்ட அந்த லெவல்ல அந்த ஒப்பந்தம் நடந்தது. அது நாமல் சாதாரண செய்கிற பாவம் இல்லை. அது பூரணமான அறிவும் பூரண நீதியும் பூரண பரிசுத்தமும் பூரணமான ஆட்சியும் டைனோசருக்கு மேல, திமிங்கலத்துக்கு மேல, சந்திர சூரியன்களுக்கு எல்லாம் மேல எல்லாம் ஆட்சி கொடுத்திருந்த அவன் செய்கிற பாவம். ஜஸ்ட் இவ்வளவு பாவத்துக்கு பிறகும் சூரியனே நீ அயரோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மேலும் தரிச்சு நில்லு சொல்ல மனுஷன் அந்த வார்த்தையை கேட்டு சூரியனும் சந்திரனும் அடங்கி போய் நிக்க வச்ச அந்த ஆட்சி அவ ஆகாமல எவ்வளவு இருந்திருக்கு. சூரியனும் சந்திரன் பார்த்து அப்படியே நின்று இருக்கு. அதுல சூரியன் வானத்திலையும் சரி, பூமியிலையும் சரி, பூமிக்குள்ள தண்ணீரையும் சரி, எல்லாத்துக்கும் மேலே கடவுள் எப்படி ஆளுறாரோ அதே ஆட்சியில் இப்ப மகனுக்கு அந்த சிம்மாசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஊத்தவாளி செய்த பாவம். ஆனா சின்ன உனக்கு தெரியல, ஒரு சின்ன டெஸ்டர் ஆப்பிள் இவ்வளவு படைச்சதுக்கு போய் அதை தின்னோணுமோ. ஆகல ஒரு ஆப்பிளை தின்றதுக்கு உங்களோட கடவுள் மன்னிக்கையில ரெண்டு கதைக்கிறதுக்கு உனக்கு கடவுளை பற்றியல, அவனை பற்றியும் பழகையில, அந்த அவன கெடுவை பற்றி உனக்கு தெரியல. சோ பிள்ளைகளுக்கு கதை மாதிரி சொல்லி சொல்லி இதை ஒரு சிம்பிளாக்கி கிணவேர். ஆனா எவ்வளவு மனுஷ குலத்தினுடைய உன்னதமும் அதனுடைய நாசமும் இங்க காட்டப்பட்டு கொண்டிருக்கு. அதனால இது ஆதாம் மேல நடந்த பாவத்தினுடைய வீழ்ச்சி என்ன, அந்த உடன்படிக்கை குறிச்சால் என்ன, கடவுளோட ஐக்கியம் இழந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அவளுக்கு இப்ப நீதி இல்லை. நீதி என்ன, கடவுள் அவட இதயத்தில் எழுதின 10 கட்டளை கடவுளுக்கு சொந்தமானது, சக மனுஷன் அயனானுக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது. இதுகளை பற்றிய பூரண அறிவும், அதாவது அவரவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த யோசனை தான் பேசிக்க நீதி.
இப்ப ஆண்டவர் சொன்னார் இது நீ தொடக்கூடாது, இது உனக்கு இல்லையடாப்பா என்றா. இப்ப அந்த கடவுள் மனுஷனுக்கு கொடுக்க பிரிச்சு வச்சத மனுஷன் அத்துமீறி தான் அபகரிச்சான், நீதி உடைஞ்சிச்சது. அதை இதுக்கு பிறகு எவனாவது நீதி கொண்ட மனுஷன் இந்த உலகத்துல பிறக்கலுமோ ஆதாமுக்கு இல்ல. அதனால்தான் பவுலப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டில தாவீதுங்கிறார், நீதிமான் ஒருவனும் இல்லையே. நீதி செய்கிறவன் ஒரு நீதிமான் ஒருவனும் இல்லை. நீதி என்றால் நாங்கள் கதைக்கிறது கடவுளுக்குரியதும் அயலவனுக்குரியதும் நமக்கும் உரியது என்றதை திட்டமும் தெளிவா பிரிச்சு இதுல எவரும் என்க்ரோச் பண்ணலாது, அத்துமீறாது. அதை சரி சரியாக நியமித்து கொடுத்து கொண்டிருக்கிறது, அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆதாம் வாழ்ந்த நீதியை இழந்து போச்சு. அதான் கிறிஸ்து நமக்காக நீதியை சம்பாதிச்சு நம்மள அந்த நீதியின் சால்வையால போத்து நம்மளை நீதிமான் ஆக்கின. அயன் அந்த நீதிமான் 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 என்று கேட்கிறோம். இங்க அந்த முதல்ல நீதி இழக்கப்பட்டது. அதனால ஆதாமும் செய்த உடன்படிக்கை உடைச்சதால அந்த ஒரிஜினல் ரைட்சஸ்னஸ் இல்லாம போனது. அது இல்லாம போனா ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் இல்ல, அறிவு மங்கி போய் குருடாக போய் எல்லாம் புழைச்சு போயிட்டு. அதனால நீதியை சரிப்படுத்தி எடுத்தா அதுக்கு பிறகு அறிவும் சரியா இருக்கு, பரிசுத்தமும் சரியா இருக்கு. அதனால கிறிஸ்துவே எங்களுக்கு தேவனார், அவர் நீதியுமான ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமான ஆகிய அந்த நீதி தான் இங்க இழக்கப்பட்டது. ஆகிய இது அவருக்கு மேல உடனடியா விழுந்த தாக்கம். இப்ப அதால என்ன, இனி நீ பரப்போற உண்ட சாயல்ல உண்ட ரூபத்தின்படி பரப்போற எல்லாரிலையும் இதே அநீதியும் இதே சாவும் இருக்கும்டா. எல்லாரும் அவ்வாறே மரணம் எல்லாரையும் மாற்கொண்டது. அவர்கள் விழுந்த போது நாமும் அவர்களோடு இருந்தோம். எப்படி இருந்தோம்? எப்படி லேவி ஆபிரகாமுடைய அறையில இருந்தானோ மெல்கிசேதேக்குக்கு தசமான் கொடுக்க, அதே போல ஆதாம் ஆண்டவருடைய உடன்படிக்கையோட கேட்க அவன் அறையில நாங்களும் இருந்தோம். அதாவது ஆதாமினுடைய வித்துல நாங்களும் இருந்தோம். இதுதான் நான் சொல்றேன். அதனால அந்த வித்து என்ன, அவருடைய அந்த அந்த வித்து நாமளை நாம் பெறோம். அதனால அவற்ற வித்துக்களை நாமளும் இருந்தாங்க. அவன் பாவம் செய்த அவருடைய சுபாவம் உனக்குலையும் இருக்குது. அதான் எங்களுக்கு 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் சொல்லுது, ஆதாம் தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்ப இப்ப ஆதாம் பாவம் செய்திருக்காட்டி ஆற்ற ரூபத்துல ஆற்ற சாயல பெற்றிருப்ப, தேவனுடைய சாயல்ல தேவன் ரூபத்துல. ஆனா இப்ப பாவத்துக்கு பிறகு அது ஆதாமுடைய சாயல், ஆதாமனுடைய ரூபம், அது நீதி இழக்கப்பட்ட சாயல், அது அந்த கடவுளுடைய ஐக்கியம் இழக்கப்பட்ட அந்த ரூபம், அதெல்லாம் பெற்றுக்கொண்டோம். அதுல இதால நாங்கள் எல்லாரும் எங்களுடைய ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் அதனுடைய எந்த பகுதி நீங்கள் சொன்னீங்க எல்லாத்திலையும் முழுசாக நாமல் தீட்டுப்பட்டு காலமடிஞ்சு போய் கிடக்கும். இதைத்தான் நம்ம டோட்டலி டிப்ரேவ் என்று சொல்லுறோம். நமக்கு பிறக்கிற அல்லது ஆதாமுக்கு பிறந்த ஆதாமிலிருந்து வந்த எங்களுக்கு பிறக்கிற எந்த பிள்ளையாவது நல்ல பிள்ளையோ ஒன்று நல்ல பிள்ளை இல்லை, எல்லாம் கெட்டதுகள், எல்லாம் கெட்டு போச்சு. அதுல எல்லாம் பேட், எல்லாம் டிப்ரே. ஒரு பிள்ளை பிறக்க அது நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையோ கெட்ட பிள்ளை. அதனால எந்த பிள்ளையும் பிறக்கல எல்லாம் நல்ல பிள்ளையாத்தான் பிறக்கிறது. விசர்கதை விசர்கள் கதைக்கிறாங்க. ஏன்னா கடவுளுடைய ஞானம் தெரியாத பைத்தியங்கள் சொல்லுது. எந்த பிள்ளையும் பிறக்கல கெட்ட பிள்ளையாத்தான் பிறக்குது. கிறிஸ்துவ அந்த பிள்ளை எப்ப நம்பி மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுதோ அப்பதான் அது நல்ல பிள்ளையா மாறும். ஏன் கெட்ட பிள்ளையா பிறக்குது? அப்பன் கெட்டவன், அவன் கெட்டு போட்டான். எப்ப அப்பன் கெட்டான்? கடவுள் சரியாத்தான் தன்னமானா படைச்சவன். ஆனா அது தான் கெடவனும் என்று கடுகுடி கெட்டு போச்சு. அதனால இனி அதுக்கு பிறக்கிற எல்லாம் கெட்டது. அதனால எந்த ஒரு பாபாவும் நல்லதா பிறக்கிறது இல்ல. they are not good. எல்லாம் பேட் ஹார்ட், எல்லாம் கேடுகட்ட இதயம், கேடுகட்ட உடம்புல அவயவங்கள்ல பாவம், ஆத்மாவில பாவம். சரியான முக்கியமான சத்தியம் இதுகள்.
அல்ல எந்த பிள்ளைய பார்த்து நல்ல பிள்ளை, ஐயோ சோக்கான பிள்ளை, சோக்கான பிள்ளை அது பாவம் மறைஞ்சு கிடக்குது. வளர வளர தெரியுமா ஊத்த குணம் எப்படிய. அதனால எனவே இதுக்கு எதிராக படிக்க பிள்ளைகள் பிறக்க நல்ல விளையாட்டம் பிறக்குது. அது பெலேஜியஸ் 2ஆம் நூற்றாண்டுல படிப்பிச்சான் அந்த மனுஷன். ஒரு 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 பிஷப் பாவம் பிள்ளைகள் உலகத்துல பிறக்க சூப்பரான நல்ல விளையாட்டம் பிறக்குது. அதுகளுடைய சூழ்நிலையை அதுகளை கெட்டதா மாத்துதல். அஜிவருப்பான உபதேசம் கடவுள் தடுப்பாராக. சூழ்நிலையால் ஒரு நாள் கெடுறது இல்லை, ஒருத்தரும் சூழ்நிலையால கெடுறது இல்லை, எல்லாரும் தங்களாலே தான் கெடுறீனம். இதை திருப்பி திருப்பி நாம சொல்லுறோம். இயேசு கிறிஸ்து திருப்பி திருப்பி சொன்ன ஒரு விபச்சாரனா வேசிக்கல்லனா அல்லது பொய்யனா களவெடுக்கா கொலவாதகனா ஒரு தினம் சூழ்நிலையால மாறுறது இல்ல, எல்லாற்ற இதயத்துல இருந்தால் அதுகள் வழியில வருது. அதனால மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வழியில வருவது அவனை தீட்டுப்படுத்திய தவிர வழியால சுத்தி இருக்கிறதில்ல அவனை தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆகல நாம பிள்ளையார் நினைச்ச மாத்திரக்கூடாத சத்தியத்தை. எனக்கு சூழ்நிலை சரியில்லை, அதான் பிள்ளை கெட்டது. உண்ட பிள்ளைக்குள்ள ஏற்கனவே சரியில்லாம தான் இருக்குது. அதனால வெளியில இருக்கிற சரியில்லாததுல டக்கண்ட ஒட்டி கொள்ளுது. உண்டா பிள்ளை நல்லா என்ன கடைசி வரைக்கும் அது ஒட்டா. அதெல்லாம் பரிசுத்தவான்கள் நாங்கள் எங்களை சுத்தி கோணர் மாறுபாடுமான எது இருந்தாலும் ஒட்டது இல்லை எங்களுக்கு. நாங்கள் கடவுளா கிறிஸ்துவனுடைய நீதியால தெரிவிக்கப்பட்ட எங்களுக்கு தெரியுது இது இது இதுல இந்த போனா பிழைக்க போகுது. அதனால தீமையா தோன்ற எல்லாத்திலும் விலகுவோம் நாங்கள். ஆனா கிறிஸ்துவுக்கு முன்னுக்கு எங்களுக்குள்ளே அது ஈர்த்து கொண்டிருந்தது. அதனால சூழ்நிலை அது அந்த சாத்தான் மாதிரி எங்களை தூண்டுதே தவிர நிர்பந்திக்கையில கடைசி முடிவு நாமல்ல விளங்குதோ. அதனால சூழ்நிலையால கெட்டு போன ஒரு இல்லை, எல்லாரும் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த மூலான நீதி இல்லாததால கெட்டு போய் கொண்டிருக்க. சோ நாங்கள் இதை மறக்க கூடாது. இது அவன் அல்ல. 3வது 4வது பொதுவா மனுக்குலம் எல்லாத்திலும் என்ன அது தாக்கத்தை கொண்டு வந்தது. அவர்களே சகல மனித இனத்துக்கும் கடவுளினுடைய நியமத்தால அவர்களே மனித குலத்தின் பிரதிநிதிகள். ஆக சாதாரண பிறப்பின் மூலமான அவர்களுடைய அனைத்து வழித்தோன்றல்கள், அதாவது அப்பா அம்மா அவர்கள் சேர்றதால வருகிற அந்த சாதாரண பிறப்பால அம்மா அந்த பெறதால வர்ற எல்லா மனுஷர் மேலும் இந்த பாவத்தினுடைய குற்றப்பழி சாட்டப்பட்டு சீரழிஞ்சு போயிருக்கிற அந்த சுபாவம் அந்த இயல்பு கடத்தப்பட்டு கொண்டிருக்குது. கருவிலே பிள்ளைகள் பாவத்தில் உருவாகி சுபாவத்தின்படி கோபாக்கினையின் பிள்ளைகளாக பிறந்து பாவத்திற்கு ஊழியர்களாயும் மரணத்துக்கு உட்பட்டவர்களாயும் ஆவிக்குரிய இவ்வுலகுக்குரிய நித்தியமான சகல துன்பங்களுக்கும் உட்பட்டு வருகிறார்கள். இவற்றிலிருந்து கர்த்தராகிய இயேசு மாத்திரமே அவர்களை விடுவிக்க முடியும். இதான் நாம அந்த எடுக்கிற முக்கியமான சத்தியம். மனுஷனை பற்றிய படம் என்ன? மனுஷன் ஒரு கெட்டவன். மனுஷன் இப்ப கெட்டு போனான். மனுஷன் முழுக்க முழுக்க சீரழிஞ்சு போயிட்டான். மனுஷனுடைய சிந்திக்கிற முறை எல்லாமே கெட்டு போயிருக்குது. அதனால மனுஷன் சொல்றது சரியோ பிள்ளையோன்னு பார்க்கணும்டா கடவுளுடைய சட்ட புத்தகத்தால மட்டும்தான் அதை செக் பண்ணணும். மற்றபடி எந்த மனுஷன் சொல்றதை நாம அப்படியே ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னா எந்த மனுஷனும் பொய்யன், எந்த மனுஷனும் கடவுளுக்கு எதிரானவன், எந்த மனுஷனும் கடவுளை சட்டத்தை விரும்பாதவன், எந்த மனுஷனும் கடவுளே இல்லை என்றவன், ஏன் தான் தான் கடவுள் என்று சொல்லுறவன், தான் கடவுளாயிருக்க விரும்புறவன். அப்படி விரும்புற அந்த மனுஷன் எவ்வளவு இன்டெலிஜென்டா இருந்தாலும் அவர் சொல்றது செய்யலாமா இல்லையா, ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையான்றதை செக் பண்றது ஆண்டவங்களுக்கு பரிசோதிக்கிறதுக்கு வேதத்தை தன்னை வெளிப்படுத்தல தந்திருக்கு. அதனால மனுஷன் சொல்றத மனுஷன் இல்லை எங்களுக்கு அதிகாரம், கடவுளுடைய அவற்றை வசனம் தான் எங்களுக்கு அதிகாரம். எல்லாம் கட்டு போய் கிடக்குது பிறப்பில இருந்து. 4வது பத்தி இந்த மூலமான கெடுதலால நாம் நன்மையான அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியல, அல்லது அந்த நன்மையானதுகளை செய்யறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை. அது மட்டும் இல்ல, ஐயோ நன்மையை சொன்னா கேட்க இல்ல, நன்மையை கேட்டா செய்ய முடியலன்றது மட்டும் இல்ல, சொல்லுற நன்மைக்கு ஒப்போசிட்டா என்ன தீமை செய்யணுமோ அதை செய்கிறோம். நாம பொல்லாங்கான எல்லாத்துக்கும் நாட்டம் இருக்குது நமக்கு.
நாம என்ன சொல்ல வரோம்? புத்தி சொன்ன நல்லது செய்தா உங்களுக்கு தான் நல்ல, எனக்கு அதை நான் செய்ய விரும்பல, அதோட விட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இது அவன் சொன்ன புத்திக்கு நேர் எதிரா தீமைய போய் வேணும்னு செய்யுது. அதான் பிரச்சனை. அதனால நாம நன்மையை செய்யாம விட்டா மட்டும் இருந்தது மட்டும் யோசிக்க இல்லை. அந்த நன்மைக்கு எதிராக என்ன தீமை செய்யணுமோ அதை செய்யணும். நான் அதனால அதுல நமக்கு விருப்பம் இருக்கு, நாட்டம் இருக்கு, சாய்வு இருக்கு. இதான் மனுஷ செய்ய நிலை. அப்ப இந்த மூன்றாவது பத்தி நமக்கு என்ன பாவத்தை சொல்லுது? நாம சொல்ல ஒரு வரி ஒரு சொல்லுல மூலபாவம். அதான் நம்ம ஒரிஜினல் சின் மூலபாவம். மூன்றாவது பத்தி. நாலாவது பத்தி இப்ப நாமளே என்ன செய்யறோம்? நன்மையை சொன்னாலும் நன்மையை செய்கிறோம் இல்ல, நன்மைக்கு பதிலா நாம அதுக்கு எதிரான தீமையை தான் செய்யறோம். அப்ப இது யார் செய்யறவாகும்? ஆளாம் செய்தவாகுமோ? இப்ப இது நாம செய்யறவாகும். இதுக்கு என்ன பேர்? அப்ப இது நாம செய்கிறவாகும். அப்ப இது நாம கரும பாவம் என்று நாம சொல்றோம். ஆல்ரைட், ஆக்சுவல் சின், கர்ம பாவம். கரும மாற்றுதல், கருமம் என்று சொன்ன செயல். அப்ப இது கரும பாவம், நாமல் செய்கிற பாவம். மூன்றாம் பத்தி அது எங்களுடைய ஆதி பெற்றோர் செய்த பாவம், அது எங்களுக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கு. மூல பாவம், ஒரிஜினல் சின். இது ஆக்சுவல் சின். ஒரிஜினல் சின், ஆக்சுவல் சின். அப்ப அஞ்சாவது பத்தி யாரை பற்றி கதைக்குது? அஞ்சாவது பத்தி மறுபடியும் பிறந்த பரிசுத்தவான்களை பற்றி கதைக்குது. சுபாவ கெடுதல் இவ்வுலக வாழ்க்கையில் மறுபடியும் பிறந்தவர்களிடத்திலும் இருக்கிறது. அது கிறிஸ்துவாக மன்னிக்கப்பட்டு ஒருத்தருக்கப்பட்டாலும் அந்த பாவமும் அதனுடைய முதலாவது அசைவு உட்பட, அது முதலாவது எடுக்கிற அதனுடைய நகர்வு கூட உண்மையாகவும் பொருத்தமாகவும் பாவம் தான். நாம சொல்லுமே, இந்த ஆள் சும்மா இருந்தவர் இருக்கிறார், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நாம சொன்னாலும் அந்த கண் நாட்டம், அந்த கை கொஞ்சம் நெளிவு, இதிலே நாம சொல்லுவோம்ல, சும்மா இருக்கிறான் அவாவி என்று. அது 1000 ஆட்டையில தான், ஆனா குழப்படிதான். ஆனா கொஞ்சம் விதையா இப்படி என்று விட்டா முதல் இப்படி இருந்தா இப்படி அந்த கண்ணு அவன் சித்தவன் சின்ன ஆளப்பதான் இப்படி 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 அடிச்சு கொண்டு டே சும்மா இருக்கிறான், சும்மா இருக்கிறான், ஆனா இப்படி என்ன முகத்துல ஒரு விஷயம். அப்ப இந்த கண் அடியே குழப்படின்னு தான் எழும்பி நின்று கத்துக்குள்ளரை விழுந்து அடிச்சா இல்ல குழப்படி. அதை நாங்கள் இங்க சொல்லுறோம். பரிசுத்தவான்களுக்குள்ள அவர்கள் பாவம் செய்யணும் என்றது இல்லை, அந்த பாவம் செய்யறதுக்கு எடுக்கிற முதல் நகரே பைபிளின் படி அது பாவம் தான். ஏன் பரிசுத்தவான்களுக்கு எங்க இப்படி இருக்குது? பைபிள் சொல்லுது சாகைக்கெல்லாம் இது நம்மளை விட்டு போகும். அப்ப இது என்ன பாவம்? எஞ்சிய பாவம், ரிமைனிங் சின். இதை பற்றி தான் நாம போன வருஷம் ஃபுல்லா படிச்ச நாம வாசம் பண்ணும் பாவம், ரிமைனிங் சின். ரிமைனிங் சின், ஒரிஜினல் சின், ஆக்சுவல் சின், ரிமைனிங் சின். அதனால நாம பாவத்துக்கான அந்த ஆயத்த யோசனே பாவம் தான் முடிக்கிறோம் வேதத்தை. ஏன்னா அதான் எங்களை போராட்டம். நம்ம மனசுல நாம 10 கட்டளைக்கு எதிராக நடந்துடக்கூடாதுன்னு நாம் எவ்வளவு உறுதியா இருக்கிறோமோ அது முதல்ல அறிவைத்தான் தாக்குது. அப்ப அந்த அறிவில ஏற்படுற போராட்டம் தான் பௌலமுதிர இது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமான போராட்டம். பௌலமுதிர மாதிரி ஐயோ நிர்பந்தமான மனுஷன் தான், ஐயோ நான் செய்ய வேண்டாம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறத செய்யறதுக்கு எனக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கு. ஆயிரம் செய்யணும் என்று சொல்லவே பாவம் எனக்கு உள்ளுக்கு. நான் வெளியில செய்யல இன்னும் அல்ல. ஜோவான் சொல்ற மாதிரி அப்போ சொல்லுவாங்க நம்மள பாவம் என்று சொல்லுவோமானா நம்ம நாமளே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம்.
நாம வெளியால பாவம் செய்யல, ஆனா பாவத்துக்கான அடுக்களை பண்ணுறோம். அந்த அதுக்கான ஸ்டெப், அதுக்கான யோசனை, அது எழும்புற அந்த வேற பாவம். அதனால அதையும் ஆவியால நாம சாக்கொள்ளோம். எப்ப ஆண்டவரே அது சாக்கொள்ள முடியும்? நீ சாவிக்கலாம், அது சா. அது வரைக்கும் போராடி கொண்டு, அது நல்ல போராட்டம். ஏடா கிறிஸ்துவுக்காக இவ்வளவு ஷாப்பா வைராக்கியமா நிக்கணும்ன்றதுக்கு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு நல்ல போராட்டம். அதனால இந்த பாவம் கொடுக்கிற சிக்னலும் வெளியே இருக்கிற பிசாசம் சாத்தானும் எங்களை சுத்தி கொண்டு தெரியுது. பிசாசம் ஏடா பிசாசேன்னு சுத்துது, எங்க சிக்னல் வரும் நம்மகிட்ட இருந்து. அதான் கவனம். அது எழும்புற அந்த யோசனைக்கே நாம முதல் ஒரு தடைக்கு அதை வெட்டி எறிகிறதுக்கான போராட்டம் தான் அந்த போராட்டம். அதனால சகோதரரே, நாம ஆதாமால பிறக்கையில கிறிஸ்துவால பிறந்திருந்தா, கிறிஸ்துவனுடைய ஆவியால பிறந்திருந்தால் அந்த போராட்டத்தில் நாமளாம் வெல்லுவோம். நாமல் இன்னும் மறுபடியும் பிறக்கையிலேண்டா நாம ஆக்சுவல் பாவங்களை செய்து கொண்டு இருப்போம். தொடர்ச்சியாக அதனால் இருப்போம். அதில் கவனம், இது முக்கியமான விஷயம். நாம் ஆக்சுவல் பாவம் செய்யல என்னத்தை மீறுறோம்? திருப்பி 10 கட்டளை ஒப்பந்தத்தை உடைக்கிறோம். ஒப்பந்தத்தை மீறின ஆதாம் போல் இப்பையும் புதிய உடன்படிக்கை மீறுறோம். நாம் ஆதாமோட உடன்படிக்கை, பிறகு நோவாவோட உடன்படிக்கை, பிறகு ஆபிரகாமோட உடன்படிக்கை, பிறகு மோசையோட உடன்படிக்கை, பிறகு லேவியோட உடன்படிக்கை, பிறகு லேவியோட உடன்படிக்கை, பிறகு மோசையோட உடன்படிக்கை. ஏன்னா மோசை பிறகு லேவியினுடைய ஒப்பந்தம். சரி, அந்த ஆசாரிய ஊழிய அயல, பிறகு லேவியினுடைய உடன்படிக்கை, பிறகு தாவீதினுடைய உடன்படிக்கை, பிறகு கிறிஸ்துவோட உடன்படிக்கை. அப்ப ஆபிரகாம் முதல் ஆதாமோட உடன்படிக்கை, பிறகு நோவாவோட உடன்படிக்கை, பிறகு ஆபிரகாமோட உடன்படிக்கை, பிறகு மோசையோட உடன்படிக்கை, லேவியோட உடன்படிக்கை, பிறகு தாவீதோட உடன்படிக்கை, பிறகு கிறிஸ்துவோட உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவோட 7 உடன்படிக்கை. இதுல கிறிஸ்துவோட உடன்படிக்கையை தான், இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை என்று பேர் சொல்றோம். மோசையோட செய்த உடன்படிக்கையை தான் பழைய உடன்படிக்கை என்று சொல்றோம். தாவீதோட செய்த உடன்படிக்கைய ராஜரீக உடன்படிக்கை என்று சொல்லுறோம். லேவியோட செய்த உடன்படிக்கைய ஆசாரிய உடன்படிக்கை என்று சொல்லுறோம். நோவாவோட செய்த உடன்படிக்கைய என்னன்னு சொல்றோம்? உலகளாவிய உடன்படிக்கை என்று சொல்லுறோம். ஏண்டா வானம் பூமி பகல் குளிர் வெளிச்சம் இது சீதோஷ்ணம் இது எல்லாம் இனி அழிக்க மாட்டேன், அது உலகளாவிய உடன்படிக்கை. ஆபிரகாமோட செய்த உடன்படிக்கைய நாம என்னன்னு சொல்லுறோம்? அது நில உடன்படிக்கையும் அதே நேரம் அது தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களின் உடன்படிக்கையும் என்று சொல்றோம். நில உடன்படிக்கை ஆபிரகாமோட செய்த மெயினா நில உடன்படிக்கை. நில இந்த உடன்படிக்கை, இந்த 7 உடன்படிக்கை ஒரே ஒரு உடன்படிக்கை வித்தியாசம். மிச்ச உடன்படிக்கை எல்லாம் என்னோட பேஸ்ல நிக்கிற ஒரு உடன்படிக்கை மட்டும் வேற ஒரு பேஸ்ல நிக்கிற, அடித்தளம் வேற. ஆதாமோட உடன்படிக்கை கிரியை என்ற பேஸ்ல நிற்குது, அடித்தளத்தில் நிற்குது. ஆனா மிச்ச 6 உடன்படிக்கையும் கிருபை என்ற பேஸ்ல நிற்குது. ஆண்டவர் கிருபையாக அந்த உடன்படிக்கையை செய்த, ஆனா ஆதாமோட கிருபையா செய்யல. ஏன்னா அவன் பாவமே செய்யல, அது கிரியையோட உடன்படிக்கையோட சம்பந்தப்படுது. அதனால ஆதாமுக்கு கிருபை இல்லை, மிச்சம் எல்லாருக்கும் கிருபை. ஆதாமுக்கு கிருபை இல்லாதபடியாத்தான் அவனை மன்னிக்க முடியல. மிச்சம் எல்லாருக்கும் கிருபை இருக்கிறபடியே தான் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். விளங்குதோ? அதனால அந்த ஒரு பாவம் மன்னிக்க, அது சின்ன ஆப்பிள் பாவம் என்றாலும் உண்மையில அது ஆப்பிள் பழம் இல்லை. எல்லாரும் ஆப்பிள்னு காட்டிக் கொண்டு இருக்கிறேன். அந்த கனியன் உடன்படிக்க அது சின்னனாக பல பிற மீறுது இருந்தாலும் அது அவனை மன்னிக்கிற, அது ஏன்னு சொன்ன அது கிரியையால நிலைநிற்கிற உடன்படிக்கை. அது கவனன்ட் ஆஃப் ஒர்க் என்று சொல்றது. கவனன்ட் ஆஃப் ஒர்க், மற்றது கவனன்ட் ஆஃப் கிரேஸ். மிச்சம் எல்லாம் கிருபை என்று சொன்னாலே கடவுளோட பிச்சையில நிற்கிறது, கடவுள் கொடுக்கிற தயவில். அதனால விழுந்தாலும் அவற்றை கிருபை திருப்பி அதை சரிப்படுத்த எடுத்து. ஆனா ஆதாம் தன் சொந்த நீதியில நின்று உடன்படிக்க. ஆனா நோவாவிலிருந்து
கிறிஸ்து புதிய உடன்படிக்கை வரைக்கும் அது கடவுள் கொடுத்த கிருபையால செய்யப்படுற உடன்படிக்கை. அதுல கிருபையின் உடன்படிக்கை, கிருபையின் அடித்தளத்தை கொண்ட உடன்படிக்கைக்கும் கிரியையை அடித்தளமாக கொண்ட உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. மோசேயின் உடன்படிக்கை கிரியையின் உடன்படிக்கை அல்ல, அது கிருபையின் உடன்படிக்கை. நோவாவினுடைய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கை, அது கிரியையின் உடன்படிக்கை அல்ல. தெரிஞ்சு கொள்ளப்பட்டுள்ள மீட்கிற உடன்படிக்கை கிறிஸ்துவோடு செய்யப்பட்ட புதிய உடன்படிக்கை, அது கிருபையின் உடன்படிக்கை, அது கிரியையின் உடன்படிக்கை இல்லை. ஆல்ரைட், அதனால அது கிருபைக்கும் கிரியைக்கும் வித்தியாசம். அதாவது சொந்த நீதியில செய்யப்பட்ட உடன்படிக்கையா அல்லது கடவுளே நீதியை கொடுத்து போட்டு சரியா இனி செய்வோம் உடன்படிக்கைன்னு சொல்ற நீதியா? அவர் கிறிஸ்துவுக்கும் ஒரு உடம்பை ஆயத்தப்படுத்தின ஏற்றவுகளை வரைக்கும் அவர் ஒரு ஸ்திரிய ஆயத்தப்படுத்தினார். இதெல்லாம் கிறிஸ்து பிறக்கிறதே கடவுளை கிருபையாக நடந்த செயல். அதனால கடவுள் நீதி கொடுத்து போட்டு செய்கிற செயல்கள் அதுகள் இல்ல, கடவுளுடைய கிருபை. ஆனா ஆதாமுக்கு ஒரு கிருபையும் இல்ல. உனக்கு என்னதுங்களா நான் தயவு காட்டணும், உனக்கு தான் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குது, பிறகு உனக்கு கிருபை, பிறகு நான் பிச்சை போடுவோம், எல்லாம் பெர்ஃபெக்ட். அதனால உந்த சொந்த காலில் நீங்கள் உடன்படிக்க. ஐயா கவனமா நின்றுடா, இது பிரச்சனை, சின்ன விஷயம். அவன் சட்டியா மண்டைக்குள்ள வச்சுதான் தான் கடைசியும் தின்னுடக்கூடாது. ஆனா கொண்டு வந்து கொடுத்தாலே மனசி முடிஞ்சு போச்சு. ஆகையால இப்படித்தான் இப்பையும் உங்கள் மனம் கெடுக்கப்பட்டு விடுமோன்னு பயந்திருக்கிறார். ஐயோ கற்புள்ள கண்ணியா ஒப்பு கொடுக்கணும் விரும்புறோம். ஆனா சுவிசேஷம் இந்த சத்தியங்களை எப்படியாவது கெடுக்கிறதுக்கு குற்றம் சாட்டி உங்களை கிருபையிலிருந்து விட வைக்கிறதுக்கு பேய் தெரியுது, பிசாசு தெரியுது, சாத்தான் தெரியுது, பாவம் ஆட்டுது. அதனால நாம சரியான கவனமா இருப்போம். நம்முடைய சர்வாயுத வர்க்கங்களை கரிச்சிருந்தோம்னா விழுகிறது கடைசி, அது கடைசி கட்டம், விழ மாட்டோம் லேசில. தட்டு தவறி விழுந்தாலே மற்றபடி விட மாட்டோம், தட்டு தவறி சறுக்கினாலே மற்றபடி விட மாட்டோம். அந்த சறுக்கல் கூட கிறிஸ்துவனுடைய நீதியால எங்களுக்கு திருப்பி சரிப்படுத்தப்படும். ஆனா நாமல் வேணுமென்று ஒரு காலம் விழுந்துடக்கூடாது, தெரிஞ்சு கொண்டு விழுந்துடக்கூடாது, அறிவு விளங்கி கொண்டு விழுந்துடக்கூடாது. அது மன்னிக்கிறதுக்கு அதுக்கு அவர் தரப்புற ஆடியதான் படுபயங்கரமா இருக்கு. அதனால கவனமா இந்த வீழ்ச்சியை விளங்கி கொள்ளும். தேவன் கிருபையை நாமல் விருதாவாக்கிடக்கூடாது. கிருபை அது இலவசம், ஆனா மலிவில்ல. கிருபை இலவசம் ஆனா மலிவில்ல. கிருபை ஃப்ரீ ஆனா சீப் இல்ல. அதனால சீப் ஆக்கிட கூடாது. நாமல் கிருபையால பாவம் செய்தாலும் கிருபை தாங்க மண்டு, ஆனா அதுக்கு விழுகிற